ஏன்னா போன வாரம் ஃபுல்லா டிஎம்கே ஆக்டிவா இருந்துச்சு, இந்த வாரம் ஃபுல்லா டிஎம்கே அமைதியாயிருச்சு. காலையில என்னடா பேசுனாங்க, பேசலாமாங்கல இந்த ராகுல போய் காலைல அவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். இல்ல எனக்கு கோயபாசிட் இருக்காரா? கோயபாசிட் ஏன் அன்பு இந்த மே 18 வந்து ஸ்டாலினும் எடப்பாடி இது வரையும் சொல்லவே மாட்டாங்களாயா? எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அவங்க சொன்னதே கிடையாது. அவங்க காரணமே. ரெண்டாவது இறுதி போர் முடிஞ்ச உடனே அவங்க அப்படியே கை கழுவி விட்டாங்க இலங்கை. அதுக்கு முன்னாடி இலங்கை நம் சொந்தங்கள் அப்படின்னா பேசியிருந்தாங்க. இறுதி போர் முடிஞ்ச உடனே அப்படியே அதுக்கப்புறம் இலங்கையை பத்தி இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை வச்சு ஓட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம அண்ணன் எடுத்துட்டாரு, சீமான் அண்ணன், அந்த பாலிடிக்ஸ். அதுக்கப்புறம் இவங்க யூஸ் பண்ணலாம். கரெக்ட். டோல்ட் இந்த ஜோசுவா மைக் அக்செப்ட் பண்ணியா? என்னால அக்செப்ட் பண்ண முடியல. ரொம்ப ஹேங் ஆகுது. அதான் ஃபர்ஸ்ட் சிஎம்மா 2009 அப்புறம், அதாவது 2009 நடந்ததுக்கு அப்புறம் இவர் தான் சொல்லியிருக்காரு போல. டோல்டு நான் வெளில போயிட்டு வரவாயா? ரொம்ப ஹேங் ஆகுதியா? டோல்டு இருக்கியா? நான் பேசுற கேக்குதா? கேக்குது ப்ரோ. டோல்டு இருக்கானா? பக்கு போல டோல்டு. நீ இருக்கியான்னு கேட்டேன் இவ்வளவு நேரம், நீ அதுக்கே பதில் சொல்லல. நான் டோல்டு அமைதியாக இருக்கான். நீயும் டோல்டு ஒரு சில நேரம் பொதுமையா பேசுனீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கியாயோ? அவன் டோல்டு எங்க போனானே தெரியல. ஸ்பேஸ போட்டு எனக்கு எங்கேயோ போயிட்டான். பாம்பு வைக்க போயிருக்கானோ? பாம்பு வைக்க போயிருக்காங்க. சத்தம் கேட்க அடிக்கிற பாம்பு வெடிச்சோட போயிட்டான். சொல்லிட்டு இது பண்ணி ஒரு தனி செயலாளரை போட்டுக்கோங்களா? அவங்கள பத்தி தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஏதோ அதான் இது வரையும் அவங்க பேர்ல பெருசா எடுத்தது இல்ல. ஆதி திராவிட நலத்துறையில இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. அவங்க தலித். ஓகேவா? இல்லடா, அவங்கள இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இதுல போனோம். இந்த ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் நாள் போட்டதுல செந்தில்குமார் லட்சுமி அவங்க தானா? அவங்கதான். ஐயா யாரோ என்ன கூப்பிட்டாங்களே, யாரு? முரளி கூப்பிட்டாரு. சொல்லுங்க முரளி. அவர் எங்கேயோ போயிட்டாரு இப்போ. இல்ல இதுக்கு முன்னாடி வேற யாராவது சொல்லிருக்காங்களான்னு கேட்டார். வாழ்த்து சொல்லிருக்காங்களா? கோயபஸ் இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் யாராச்சும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு போஸ்ட் எதுவும் இது போட்டுருக்காங்களா அப்படின்னு? இல்லங்க, அது என்னன்னா வாழ்த்துன்ல இவரு கலைஞர் வந்து இலங்கை தமிழர்கள் நலனுக்காக ஒரு கூட்டமைப்பே உருவாக்குனாரு. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து வெளியேற்றினாங்கல்ல. காங்கிரஸை வந்து வெளியேற்றினதுக்கு அப்புறம் இவங்க தனியா டெசோ மாநாடு, டெசோ கூட்டமைப்பெல்லாம் வச்சாங்க தமிழீழ மக்களுக்காக. பின்னால் அப்படியே அது
என்ன சொல்றது, இங்க இருக்கிறவனுங்கெல்லாம் இப்போ வந்து திராவிடர் விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிட கழகம், அவங்க எல்லாம் வந்து நிறைய ஈழ ஆதரவர்கள் எல்லாருமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ திமுக ஆதரவா இருக்குது. அப்பெல்லாம் போட்டு தம்சம் பண்ணுவாங்க. ஏண்டா குழந்தைய கிள்ளி விட்டுட்டு தொட்டில ஆட்டுறியாடா கேனப்பையில அப்படிங்கிற மாதிரி போட்டு தம்சம் பண்ணுவாங்க. அப்போ சரி இவனை நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்க, சும்மா வந்தவன்லடா திமுக, இந்த மாதிரி காட்டையும் கொடுத்து கூட்டி சரி விடுங்க அப்படி வந்தவன திமுகன்னு டைலாக் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டானுங்க. அப்படியே அது கூட்டமைப்பு என்ன ஆச்சுன்னு இப்ப வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் அரசியல் சூழல் மாறிச்சு. 2009 பிரபாகரன் இறந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமே இவங்க அந்த ஈழ அரசியலே பேசுறது விட்டுட்டாங்கல்ல. இனிமே நம்மளுக்கு அது பேசுறது விட்டது மட்டும் இல்ல, அதை வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி அவங்க ஒரு பெரிய நடத்தி உனக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த அதான் நான் என்ன சொல்றேன்னா, இவனுக்கு வந்து நீங்க அந்த ரொம்ப டீடைலுக்குள்ளதான் போக வேண்டாம். நான் சொல்லிடுறேன், டீடைலா சொல்லிடுறேன். இந்த டெசோ கூட்டமைப்பு வச்சு ஃபிளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் 2016 வந்து காங்கிரஸ் வருது. காங்கிரஸும் டிஎம்கேவும் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருது திரும்பியும். அப்பதான் வந்து சில என்ன சொல்றது அடியாட்களை எல்லாம் உள்ள இறக்குறாங்க. பிரபாகரன் வந்து எவ்வளவு பெரிய துரோகி தெரியுமா அப்படின்னு இப்ப வரைக்குமே இந்த விஜய் இந்த நிறைய பேர் சுத்திட்டு இருக்கானுங்கல்ல. புது இது என்னது புதியவன் டீமா, புதியவனு ஒன்றாக ஓம்பாக எல்லாமே கோட்டு எல்லாருமே அவங்க எல்லாம் ஒரே கேட்டகரி தான். இப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவனுங்களை கொண்டு வந்ததே என்னன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ வந்து உள்ள கூட்டிட்டு வரணும், அதனால வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணாதான் ஸ்டெபிளைஸ் ஆகும், அங்கேயும் இங்கேயும் எதிர்பிரச்சாரம் போகும்போது ஸ்டெபிளைஸ் ஆகும், அவனுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு ஓரத்துல அடிச்சுட்டு இருப்பானுங்க, நம்ம இந்த பக்கம் கூட்டணி சேர்ந்து போலான்னு. இப்ப கடைசியில பார்த்தா அவனுக்கு அரசியல் அனாதை ஆயிட்டானுங்க. எதுக்கு வந்து அவனுங்களை வேலைக்கு வச்சானுங்களோ அது வந்து இப்ப காங்கிரஸும் டிவி கேக் போயிருச்சு, அதுவும் போச்சு. இல்ல பாசிட்டு கீழே ஒரு சங்கி கதறான் பாத்தீங்களா? என்னமாமா கமெண்ட் பாருங்க என்ன போட்டுருக்கு. என்னமாமா சங்கியா இருந்துட்டு கதறான். என்னங்க கதறாரு எனக்கு தெரியலையே. கிறுக்கணுங்களா, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டு இதை பத்தி எல்லாம் பேச தகுதி இருக்காங்களா? இவெல்லாம் என்ன திமுக கூட இருக்கும்போது என்ன புடிங்கிட்டு இருந்தானுங்களாமா அவனுங்க, எனக்கு புரியலையே. கூட்டணிங்கிறது வேற, கொள்கைங்கிறது வேற. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் சம்பத் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நைஸா வந்து நழுவுறாங்க. எதுக்காக நழுவுறாங்கன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு எவ்வளவு பங்கு இருக்குதோ அதே அளவுக்கு பிஜேபிக்கு பங்கு இருக்கு. அதை பத்தி பேசணும்னா பேசலாம், சரிங்களா? காங்கிரஸ்க்கு எவ்வளவு பங்கு இருக்குதோ அதே அளவுக்கு வந்து பிஜேபிக்கும் அது பங்கு இருக்குது. கோயில வந்து இடிச்சுட்டா இவங்களுக்கெல்லாம் பொங்கி எழுகிறானுங்கல்ல, கோயில் இடிச்சுட்டா ஐயோ ஒன்று நீங்கள் பொங்குறானுங்கல்ல. ஈழத்துல எவ்வளவு கோயில் இடிச்சானுங்க சிங்களவன், எவனாச்சும் ஒரு வேணா கீழே இருக்கிறவனுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு பையனாச்சு பொங்கி எழுந்தானுங்களா? எழமாட்டானுங்க. அதுதான் இது வந்து ஏதோ காங்கிரஸ் மேல மட்டும் இது நிறைய வல்லாதிக்க நாடுகளால் நடத்தப்பட்ட போர், நிறைய வல்லாதிக்க உதவிகளோட அதுல காங்கிரஸும் ஒரு பார்ட்டு, மெயின் பார்ட்னே சொல்லிக்கலாம், சரிங்களா? இது வந்து காங்கிரஸ வந்து ப்ரோ கொஞ்சம் அங்கிள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அடிபட்டுற போகுது அப்படின்னு மத்தவங்க எல்லாத்தையும் தள்ளிட்டு காங்கிரஸ் மேல மட்டும் கல்ல தூக்கி எறிகிறது வந்து அயோக்கியத்தனம். பேசுறது இருந்தா எல்லாம் பேசலாம், யார் யார் வந்து போர்ல வந்து பங்கெடுத்தா, பிஜேபி அப்ப என்ன ஸ்டாண்ட்ல இருந்தது, அங்க கோயில் அடிக்கும் போதெல்லாம் வாய மூடிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தானுங்கிறதெல்லாம் பேசலாம் நம்ம. கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு ஓகேவா, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அண்ணன் ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்காரு. எந்த முதலமைச்சரா சொல்லிருக்கானா, கேள்வி கேட்டிருக்கானா? இல்ல எடப்பாடி கேட்கறது தானே. கீழே உட்காந்துட்டு கமெண்டா போட்டு தள்ளிட்டு இருக்கான், வரமாட்டேங்கிறான். மேல இல்ல இவன் கூறான்ல எடப்பாடி, ஒரு நிமிஷம்யா, கூறான்ல எடப்பாடி போட்டிருக்கானான்னு கேட்க சொல்லு முதல்ல. எடப்பாடியை போய் கேட்க சொல்லு. சங்கி தானே அவன் முதல்ல ஸ்டாண்ட் எடுத்தானா? அவனுக்கு காங்கிரஸ் கூட்டணி நிர்பந்தம் இருந்ததா? இப்ப காங்கிரஸோட நம்ம இருக்கோம்,
இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. அதுல சின்ன விஷயம் தான். இன்னைக்கு கேரளா போறதுக்கு காரணமே இதுதான். ஓகேவா? இன்னைக்கு நம்ம போயிருந்தா அது நல்லா இருந்திருக்காது. அவர் முடிவு எடுக்கிறாரு போல்டா. இவனுங்களால முடிவு எடுக்க முடியுமா கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டு? இவனுக்கு பம்முவானுங்க எல்லாருக்கும். நம்ம கூட்டணியில இருக்கோமோ இல்லையோ. அவரோட முடிவு கூட எடுக்க முடியாது இவங்களால. கீழே உட்காந்து அதான் கம்பு சொல்றேன். சுத்தாதீங்கடா, ஆமா, மேல வாங்கடா. அவரோட முடிய கூட தொட முடியாது. நம்ம இந்த மே 18 வச்சுக்கிட்டு நம்ம அங்க போய் காங்கிரஸோட ஷேர் பண்ணா நல்லா இருக்காதுன்றதுக்கு அவர் போல. அந்த தைரியம் இவனுங்களுக்கு இருக்கா? எனக்கு கேக்குறேன். அந்த தைரியம் இவனுங்களுக்கு இருக்கா? இவங்களால முதல்ல காங்கிரஸ் கூட்டணியில வச்சுக்கிட்டு தைரியமா பண்ண முடியுமா? 2011 என்ன பண்ணானுங்க? மேல சிபிஐ ரைடு விட்டு கீழே கூட்டணி பேசினானுங்க. நம்ம கிட்ட அப்படி பேச சொல்லு காங்கிரஸ். யாரா இருந்தாலும் சரி, நம்ம பயப்பட மாட்டோம். நியாயம்னா நியாயம், அவ்வளவுதான். அண்ணன் அதெல்லாம் கரெக்டா தெளிவா தான் இருக்காரு. இவனுக்கு பேசினே கமெண்டா போக வேண்டியதான். போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆம்பளை வந்தா நீ மேல வாடா, ஏன்டா அப்படி பண்ற? அவர் ரிமூவ் இட்டு அழுவ போயிட்டு ஸ்கிரீன்ஷாட் என்ன எடுத்து நான் போட்டு சொல்ல கரெக்டா அழுவ. இல்லையா பாசிட்டு? இன்னைக்கு அவர் நினைச்சதா போயிருக்க முடியாதா? இல்ல இல்ல இப்போ காங்கிரஸ் மேல எனக்கும் நல்ல அபிப்பிராயம் இல்ல. இது எந்த அளவுக்கு இப்போ இந்த எல்லாத்துக்கும் ஒரு கோரிக்கை இருக்குது. மெரினாலயோ இல்ல சென்னையிலயோ ஏதோ ஒரு கடற்கரையில நினைவு சின்னம் வைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்கு. சரிங்களா? ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 15 வருஷம் இல்ல அப்ப இருந்தே 15 வருஷமாவே அந்த கோரிக்கை இருக்குது. கோரிக்கை எல்லாம் வைக்க வேண்டாம், அண்ணன் வச்சிருவாரு. ஓகேவா? அதெல்லாம் இல்ல அது பாக்கலாங்க, அது என்னன்னு பாக்கலாம். அப்ப அந்த மாதிரி நடந்துருச்சுன்னு வைங்களேன், எந்த எவனாச்சும் வந்து சாதாரணமா வரலடா திமுக காரன் அப்படின்னு எவனாச்சும் வந்தான்னு வைங்களேன், அவன் மேல ஏறி ஒரே அமுக்க அமுக்கிடணும். சரிங்களா? அதாங்க கோவை பாசிட்டு. அவர் வந்து அரசியல் தனியா, அவரோட கொள்கை தனியா. ஓகேவா? கூட்டணி அரசியல் தனி, கொள்கை தனி. இது இப்ப இல்ல, அவரு 2008 அந்த இது நடந்துட்டு இருக்கும்போது, அவர் உண்ணாவிரதம் இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் போய் அவர் ராகுல் காந்தியை பார்த்த போயும் சரி, இப்போ வரையும் அவர் அதுல தெளிவா இருக்காரு. அவருக்கு அது தேவை, அவர் அதை பண்றாரு. இவங்க மேல உள்ள குறைய இவங்க தான் பாத்துக்கணும். நம்ம போய் அதுக்கு பேச முடியாது, நம்ம போய் அதுக்கு முட்டு கொடுக்க முடியாது. இவனுக்கு பைத்திய மாதிரி ரெண்டையும் ஒன்னா கிளப் பண்ற பாக்குறானுங்க. திமுகனா கிளப் பண்ணுவானுங்களா? திமுகனா காங்கிரஸை பத்தி கேள்வி கேட்பானுங்களா அவனுங்க? காலையில ஒருத்தன் சொன்னா இந்த வாட்டி போட மாட்டாங்க, காங்கிரஸ் கூட்டணியில இருக்கனால உங்க அண்ணன் போட மாட்டாங்க. இல்ல இப்ப போட்டாரு, என்ன பண்ணுவானு இவனு? அவர் சீமான் தான் நினைச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரு சொன்னா? சீமானின் தம்பிகள் தான். பிரியகுமார் இதுவும் சொன்னான். டயர் நக்கி அவன்கிட்ட டயர் நக்கி கேட்க சொல்லு. டயர் நக்கி கிட்ட ஆமா, எடப்பாடியை கேட்க சொல்லுங்க. எடப்பாடி போடுவானா அந்த மாதிரி முதலமைச்சர் இருக்கும்போது? சரிங்க ஐயா, நான் இருங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிங்களா? கடைசி இன்னொரு தடவை சொல்றேன், திமுக கார சும்மா வரல. சரிங்களா? 4 பேர்த்தோட ஐ மீன் 4 பேர்த்து கூட கூட்டணி சேர்ந்து ஆட்சிக்கு வந்தவங்கன்னு சொல்ல வந்தேன் நான். இல்ல டயர் நக்கி போடுவான்னு கேக்குறேன். இனிமே டயர் நக்கி சிஎம்மா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு முன்னாடி போட்டிருக்கானான்னு மட்டும் கேள்வி. போடல அன்பு, அவன் போடல. நான் அண்ணன் மட்டும் தான் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன் தான் போட்டிருக்காரு. ஏங்க அவருக்கு அதுன்னா என்னன்னே தெரியாதுங்க. ஏன் டயர் நக்கிய பத்தி அவருக்கு அது என்னன்னே தெரியாது. எனக்கு இந்த குமரகுருவை மாத்தினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாசிட்டு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படியே மாநகராட்சி ஆணையரை மாத்திட்டாங்க குமரகுருவை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் வாசிட்டு போயிட்டு வரேன்னாரோ யாரு குமரகுருன்னு ஒருத்தையா வந்து அந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தை எல்லாம் பெருசாக்கணும். அவனை மாத்திட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். கேம்பெயின் பர்மிஷன் தர மாட்டேன்னு சொன்னாங்க அவங்க. ஒரு நாள் நம்ம பசங்க ஸ்பேஸுக்கு வந்து உட்காந்துருந்தாங்க அந்த ஐடி. அப்படியா? ஆமா, இது பூவத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும். டிராவிட் ஸ்பேஸ்லயா? அன்பு பேசுறதே கேட்காது, அவனை பேச விடுங்க. அன்பு பேசு. எல்லாரையும் வந்து ரிமிட் அடிச்சுட்டு இருக்காரு உங்க அண்ணன் சிஎம் ஆயிட்டு. ஆமா, அப்புறம் என்ன எனக்கு புரியல. பண்ணவனுக்கு எல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டாமா? அவரை பக்கத்துல வச்சுக்க சொல்றியா? அப்புறம் குமரகுருவெல்லாம் வச்சுக்கிட்டு அண்ணனும் தலையில துண்டை போட்டு போக வேண்டியதா 5 வருஷத்துல. அப்புறம் அவனெல்லாம் பக்கத்துல வச்சிருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பி வந்து இந்த அமுதாவையும் யூசி உதயசுந்தரனையும் மாற்றி விட்டதுதான் ரொம்ப சந்தோஷம். அருணும் என்னையா பண்ணாரு? அருணும் பண்ணுவாரு. வெயிட் பண்ணு. இப்பதான் ஐஏஎஸ் கல் இப்பதான் ரெடி ஆயிருக்கு. கல்லு சூடான
ராயன் ராயன் படத்துல வந்து அந்த குழந்தைய திருப்பி கொடுப்பா தெரியுமா? அது மாதிரி நம்ம வந்து பிஎம் ஆபீஸ்க்கு அமுதாவை திருப்பி கொடுத்துருவோம். அமுதா அனுப்பி பிஎம் வச்சிடலாம் ஆபீஸ்ல அனுப்பக்கூடாது. தாலிக்கு சும்மா இரு. மறுபடியும் அதெல்லாம் அனுப்பக்கூடாதுங்க. இங்கேயே வச்சிருக்கணும் அத. அந்த அம்மா அன்னைக்கு பேசின பேச்சுக்கு. இங்க இருந்தா ஏதாவது குடைச்சல் கொடுத்துட்டு இப்ப இவன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம். நாளைக்கு எதுவும் குடைச்சல் கொடுத்தா என்ன பண்றது? பேசாம அந்த அதான் குழந்தைய கொடுத்தால ராயன் படத்துல மாதிரி நம்ம திருப்பி பண்ணி போட்டுருலாம். நீங்களே வச்சுக்கோங்கன்னு. தாலிஃப், இந்த அஃபிடவிட்ல வந்து இப்ப நம்ம படிச்சது வந்து டிகிரி முடிக்கலன்னா அதை நம்ம காட்ட மாட்டோம். அது அது நேச்சுரல் தானேயா? அது என்னையா பெரிய பிரச்சனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இப்ப எம்இ வந்து நம்ம டிகிரி முடிக்கல, ஆனாலும் நம்ம வந்து படிச்சுட்டோம் அப்படின்னா எம்இன்னு போட்டுக்கிறது இது ஒரு மனித இயல்பு தானே? இது காலங்காலமா உள்ள நடைமுறை தானே? ஒரு லூசுடா. பிடிஆர் வந்து எல்லா டிகிரி படிச்சதெல்லாம் எல்லா டிகிரியுமே அவர் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. 2-3 டிகிரி எல்லாம் இல்ல இல்ல, அவர் ஒரு டிகிரி அவர் முடிச்சதுல இது மாஸ்டர் இது டாக்டரேட் மட்டும் தான் போட்டிருப்பாரு. ஆமா, இருக்கிற ஹையஸ்ட். ஆனா நிறைய அவர் ஏதோ இதுல எழுதும் போதெல்லாம் நிறைய போட்டுக்கிறாருல. இதெல்லாம் என்ன தாலிஃப்? இது நடைமுறை தானே? இவங்க என்ன பைத்தியம் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் கேண்டிடேட்டுக்கு எடுத்து ஓ அத வந்து இவங்க போட்டுக்கிட்டு இருந்த வரையும் பரவாயில்லையா? டிஎம்கே ஐடி விங் பேஜ்ல எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அன்பு முரளி, எங்க ஊர் கல்யாணத்துல பொண்ணு எம்காம் இதை படிச்சிருந்துச்சு. அவங்க அப்பா வந்து கேட்டாரு, பிகாம் எம்காம் போட மாட்டீங்களா? பிகாம் ஏன் போடல? அது ஒரு பிரச்சனை பண்ணாரு தெரியுமா? அது மாதிரிதான் எனக்கு தற்கொலைத்தனமா கேட்டுட்டு இருக்காங்க கேள்வி. பைத்தியம். இல்ல இப்ப அது எனக்கு புரியுமா புரியாதானே தெரியல. மெண்டலுங்க அதெல்லாம். டிஎம்கே ஐடி விங் பேஜ் வரைக்கும் கொண்டு வரானுங்க. இதெல்லாம் இல்ல இன்ஸ்டாகிராம்ல தான் தோத்தன்னு நினைச்சிட்டீங்க அவனுங்க போடுவானுங்க. இல்ல ஐடி விங் பெரிய அறிவாளிங்க மாதிரியும் நீ கேட்டுக்கிருக்க. ஐடி விங்ல வச்சிருக்க அட்மின் வந்து வேற உலகத்துல இருந்து வந்தேன், மத்தது திமுககாரதான் முட்டா பைய, அது மட்டும் யோக்கியம் மாதிரி கேட்டுக்கிருக்க. அவனும் அப்படிதான் எழுதுறேன். சரி, எனக்கு அது எனக்கு புரியுது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஐடி விங்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. இப்ப நம்ம ஐடி விங்ல பாரு, ஏதாவது அனாவசியமா போஸ்ட் போடுதா பத்தியா? எவ்வளவு டிக்னிட்டியா நடந்துக்குது. பழைய சோத்துல தூங்கிக்கிட்டு இருக்கேன். இல்ல அன்பே நம்ம ரமேஷ் மேடையில சொல்லுவார்ல, புது ரத்தம் பாய்ச்சணும்னு இளைஞர்களை. அதே மாதிரி நீங்க என்ன முக ஸ்டாலின் பேசியிருக்காரு, புது ரத்தம் எல்லாம் வரணும் அப்படின்னு. இன்ப நிதி வரப்போறாருங்க, அதுக்காக சொல்லியிருக்கேன். அவங்க எதிர்கட்சியானா புது ரத்தம் பாயணும், இளைஞர்கள்லாம் அரசியல் படணும், அது இது எல்லாம் பேசுவாங்க. எல்லா தலித் பிரச்சனைல இருந்து எல்லா பிரச்சனைக்கும் வாய்ஸ் எதுவுமே கொடுப்பாங்க. நீட்டுக்கு அவன் ரொம்ப ஈஸியா அம்பலப்பட்டு போயிடுவாங்க. எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஆளுங்கட்சியாருன்னா அப்படியே பண்ணையார் மனநிலைக்கு போய் உட்காந்துருவாங்க. ஆனா எழிலன் எதுக்குடா அன்னைக்கு அந்த குத்து குத்துனாருன்னு எனக்கு தெரியல. 60 வயசு ஆள்லாம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி யார சொல்றாரு, எதுக்கு போட்டாருன்னு எனக்கு தெரியல. அது எழிலனுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கியா, அவருக்கு பொறுப்பு கிடைக்கணும்னு. 60 வயசு ஆள்லாம் போனாதான் அவருக்கு பொறுப்பு கிடைக்கும். எனக்கு புரியல அன்பு. கட்சி தலைவருக்கு 75 வயசுலடா. என்னடா சொல்றீங்க? அப்ப ஸ்டாலினுக்கு எதிராக போட்டாரா? அப்ப அந்த வெற்றியை வந்து எழிலன் ஆமா, உதயநிதிக்கு தலைவர் போஸ்டும் இளைஞரணி போஸ்ட் வந்து இன்பனுக்கு கொடுக்கணுங்கிறது அவரோட விருப்பம். அன்பு நல்லா இருக்கும்டா, கொடுத்துருங்க. உதயநிதி தலைவர் போஸ்ட் இன்பநிதிக்கு போட்டுருங்க. ஆனா ஆட்சி பக்கத்து வரவே முடியாது, அது மட்டும் தெரிஞ்சுச்சு. கஷ்டம்தான். நான் அன்னைக்கு சொன்னேன்ல, நீ வந்து டிஎம்கேல இருந்து குரல் வரும், இன்னும் யாரும் வரமாட்டாங்க. இங்க இருக்க டிஎம்கே தெலுங்கு பாசறையை தாண்டி இந்த லாபியை தாண்டி வெளில வந்து வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு எந்த திமுக எம்எல்ஏவும் கிடையாது. தொண்டர்கள் வேணா வரலாம், எம்எல்ஏ எல்லாம் எவனும் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. வருவாங்க, வெயிட் பண்ணு. இருக்காங்களா 4-5 பேரு வருவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. இந்த அறிவாலயம் பில்டிங் இருக்கிற வரையும் அவனும் வரமாட்டான் ப்ரோ. அது வர காசே போதும், இந்த ஃபவுண்டேஷன் காசு மாசம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். பஞ்சமி நிலத்தை மீட்கிற வழியை பார்த்தாதான் அந்த கட்சி உருப்பு. இந்த ஆக்ஷன் எடுக்கணும் சார். அன்பு, இந்த டிஎம்கே ஐடி விங்க்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், எங்க ஐடி விங் மாதிரி செயல்படுங்கயா, அப்பதான் ஜெயிக்க முடியும். பாத்துங்க எங்க ஐடி விங் எப்படி செயல்பட்டு கரெக்டா ஜெயிச்சுது. அது மாதிரி இப்ப டிப்ஸ் எடுத்துக்கங்க ஐடி விங்ல இருந்து. இது இப்பதான் ஆட்சியில இல்ல முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு போஸ்ட் போடலாம்னா ஏன் இப்ப போடாம இருக்காங்க டிஎம்கே?
டிஎம்கேவா? அவங்க போட மாட்டாங்க. ஐயோ அவங்க எப்படியா போடுவாங்க? அவங்க அதை வச்சுதானே அரசியல் பண்றாங்க. அவங்க மாத்தி பேசிட்டாங்க அன்பு. இப்ப உடனே எல்லாம் ஸ்டாண்டு மாத்த முடியாது. ஓகேவா? இப்ப அண்ணன் அதை கையில எடுத்துட்டாரு. இப்ப ஸ்டாண்டு மாத்தினா அவனை எதிரா நிக்க வைக்க முடியாது இல்ல. இப்ப பண்ண முடியாது. அவன் ஏற்கனவே ஸ்டாண்ட் எடுத்துட்டான். என்ன பண்ணுவான்? ஆனா ஏன் இந்த குளறுபடி எனக்கு தெரியல. தெலுங்கு லாபி தான் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இப்ப நீ சொல்ற மாதிரி தான் இருக்கு. தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லல கடந்த 2-3 வருஷமா வாழ்த்து சொல்லல. அது தை மாசம் சொல்லல. அவனுங்கதான் மாத்தினானுங்க. அவனுங்களே சொல்லல. கரெக்டா நீ சொல்ற கரெக்டுதான் அன்பு. அதான் அவனுங்க இலங்கை பிரச்சனையை வந்து சரி 2009 அவர் இது பண்ணாரு. ஓகே, அதுக்கப்புறம் பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆச்சு. 21 ஆட்சி வந்ததுக்கப்புறம் அப்பயும் எதுவுமே பண்ணல. இல்லையா? ஏற்கனவே சீமான் ஒருத்தன் அதை பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்டாண்டை மாத்த முடியாது இல்ல அன்பு. எடுத்த ஸ்டாண்டை திருப்பி எப்படி மாத்த முடியும்? இப்ப சீமான் பண்ணிட்டு இருந்தா, இப்ப சீமான் டம்மி ஆனதுக்கு அப்புறம் அண்ணன் வந்து அதை டைரக்டா பண்றாரோ இல்லையோ. எடுத்த ஸ்டாண்டுங்கிறது இந்த 10 பேர் பூத்தி நீ சொல்றீங்க. கட்சி அதான் எடுத்துச்சு. ஸ்பேஸ் க்ளோஸ் ஆயிருந்து நினைக்கிறேன். கட்சியில அந்த மாதிரி யாரு மேல சொன்னாங்களா? பெரியாட்கள் யாரும் சொன்னாங்களா? அந்த மாதிரி பிரபாகரன் வந்து இது தீவிரவாதி அந்த மாதிரி எதுவும் சொன்னாங்களா? கட்சி ஸ்டாண்ட் எடுக்காம இவங்க எப்படி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எப்படி நரேட்டிவ் 2வது கட்டத்துல இருக்கவங்க எல்லாம் எப்படி நரேட்டிவ் செட் பண்ணிருப்பானுங்க? கட்சி தான் ஸ்டாண்ட் எடுத்துச்சு. அவனுங்க அது ஒண்ணு சேர்த்து விட்டுறானுங்க. இல்லைன்னா இடையில வந்து ஒரு வெறுப்ப இது பண்ணிடுறாங்க. ஆமா. இப்ப சங்கி ஸ்டாண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அன்பு. கொஞ்சம் கொஞ்சமா அங்கிட்டு போயிடுவானுங்க. இப்ப சனாதனம் பேசிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் காலையிலே வந்துட்டு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து பாஜகவோட போட்டு சனாதனத்தை எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு இப்ப ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பேப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ப்ராசஸ். கருணாஸ், கே செல்வகுமார் எல்லாம் சமூக நீதி பேச வச்ச மாதிரி ஆமா ஆமா ஆமா. மோடி வந்து சனாதன பேச வைக்கணும். அதான் அடுத்த எய்ம். ஓகேவா? தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாம் திருத்தியாச்சு. 30% பேரு. ஓகேவா? தமிழ்நாட்டுல 30% அச்சீவ் பண்ணிட்டோம். இப்ப இந்தியா லெவல்ல அந்த 30% அச்சீவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ. எதுக்கு மியூட் போடுற? 30% அச்சீவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ அன்பு. அவ்வளவுதான். திமுக தான் இருக்கிறதுலே பெரிய சமூக நீதி கட்சியா மாறிடும் இந்தியா லெவல்ல. ஆனா என்னன்னா அந்த மாதிரி பேசினவனும் தலித் இளைஞர்களுக்கு வந்து அதிகமா வாய்ப்பு கொடுத்துட்டோம். அதனாலதான் இப்போ இந்த இடைநிலை சாதிகள் நம்மள ஓட்டு போடாம இன்னைக்கு தோக்கடிச்சுட்டாங்க அப்படின்னு பேசணும்னு ஒரே ஆளு. ஒரே ஆள் தான்.